ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த முகாமிற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, உன்னத பாட்டு 7:10 நாம் அதை காண்கிறோம். சாங் ஆஃப் சாலமன் 7:10 அந்த வசனத்தை நாம் காண்கிறோம். இந்த வசனத்துல தான் இன்னும் அடுத்த தினங்களில் வித்தியாச கோணத்துல நாம் இதை தியானிக்க போகிறோம். அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இங்கே உன்னத பாட்டு 7:10 நாம் வாசிப்போம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க நாம் வாசிக்கிறோம், நான் என் நேசருடையவள். நீங்க யார் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நீங்க சொல்லணும், நான் என் நேசருடையவள். இந்த வார்த்தை மணவாட்டியினுடைய இருதயத்திலிருந்து மணவாளனை நோக்கி வருகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நான் என் நேசருடையவள். எனக்கு பிரியமானவர்களே, நான் நேசருடையவள் சொல்லும்போது ஆண்களை பார்க்கிறோம், பெண்கள் இது சொல்லுவது ரொம்ப பொருத்தமா இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது அல்லவா? ஆகவே நான் என் நேசருடையவள் என்று உடையவன் தான் நான் சொல்ல முடியும், ஆனா நீங்க எவள் அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு பிரியமானவர்களே, மணவாட்டின்னு சொல்லும்போது அது வெறும் பெண்களை மாத்திரம் குறிக்கல, அது சபையை குறிக்கிறது. ஆண்களையும் பெண்களையும் இணைத்து ஒன்றிணைத்து குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய மணவாளன் யாரா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆகவே ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து தான் இது சொல்லுகிற ஒரு காரியம். அதே நேரத்தில் நீங்கள் பெண்களாக இருக்கிறவர்கள் நீங்க இன்னும் மகிழ்ச்சியோட சொல்லலாம், நான் என் நேசருடையவள் அப்படின்னு நீங்க மகிழ்ச்சியாக நீங்க சொல்ல முடியும். ஆகவே எங்க இந்த மணவாட்டி மணவாளனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த அன்பை அவள் உணர்ந்தவளாக அவள் சொல்லுகிறாள், நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவள் என்று. ஆம் பிரியமானவர்களே, அதே போல மணவாளனும் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஏசாயா 43:1 அவர் சொல்லுகிறார், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அல்லது என்னுடையவள் என்று அவரும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் சொல்ல முடியும், என் நேசருடையவள் அப்படின்னு சொல்ல முடியும். அவர் உங்களை பார்த்து நீ என்னுடையவள் என்று அவர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 3 முக்கிய காரியங்களை இங்கே என்னால் காண முடிகிறது. இன்னும் பல ஆழமான சத்தியங்கள் இதில் உள்ளடங்கி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த 3 காரியங்களை மாத்திரம் நாம் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். அவர் நாம் என்னுடைய நேசருடையவள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற உரிமையின் அன்பை குறிக்கிறது. அதுதான் முதல் காரியம். உரிமையாய் உங்கள் மீது அவர் தமது மகிழ்ச்சியை அவர் காண்பிக்கிறார். முதலாவது அவருடைய உரிமையின் மகிழ்ச்சி. இரண்டாவதாக நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், அவருடைய உரிமை பாராட்டுகிற நேசத்தை குறிக்கிறது. மணவாளனுடைய உரிமை பாராட்டுகிற நேசம். மூன்றாவதாக நான் என் நேசருடையவள் என்று சொல்லும் பொழுது மணவாளனுடைய அவருடைய உரிமையான ஆளுகையை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகவே 3 காரியங்களை சொன்னேன். என்ன சொன்னேன்? மணவாளனுடைய உரிமை பாராட்டுகிற மகிழ்ச்சி, இரண்டாவதாக அவர் உரிமை பாராட்டுகிற நேசம், மூன்றாவதாக உரிமை பாராட்டுகிற ஆளுகை. நான் என் நேசருடையவள் சொல்லிட்டாலே இந்த 3 காரியங்களையும் அவர் உங்கள் மீது உரிமை பாராட்டி உரிமையோடு கூட உரிமை பாராட்டுகிறார். முதலாவதாக என்ன உரிமை பாராட்டுகிறார்? அவர் உரிமையாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகிழ்ச்சியோடு பார்த்து சொல்லுகிறார், உரிமை பாராட்டி உங்கள் மீது அவர் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதான் முதல் குறிப்பு. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் என்னுடைய நேசருடையவள் என்று சொன்னாலே அது எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் தேவனுடையவர்கள், அவர் தான் உரிமையாளர் உங்கள் மீது. ஓனர்ஷிப் உங்கள் மீது அவருக்கு உரிமை இருக்கிறபடினாலே நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் அவருடையவள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு உலகத்தார் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள் என்றால், நீ யாருடையவள் என்று கேட்டா நீங்க சொல்லலாம், நான் நேசருடையவள், என்னுடைய நேசருடையவள் என்று நீங்கள் சொல்லலாம். ஒரு விசை சவுல் தாவீதை பார்த்து இவ்விதமாய் கேட்டார். 1 சாமுவேல் 17:58 எல்லாம் வாசித்து பார்க்கும்போது, தாவீது
இந்த கோலியாத்தை மேற்கொண்டு ஜெயத்தோடு வரும் பொழுது சவுல் ராஜா அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். வாலிபனே, நீ யாருடைய மகன்? நீ யாருடைய மகன்? அதாவது உங்க அப்பா யாரு? உங்க அப்பா தான் உன்னை வந்து உன் மேல உரிமை பாராட்ட முடியும். உங்க அப்பா யாரு அப்படி அவர் கேட்கிறார். உன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு முன்பதாக, வாலிபனே நீ யாருடைய மகன் என்று கேட்டான். அதுக்கு தாவீது என்ன சொல்கிறார் என்றால், நான் ஈசாயின் மகன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்பார்கள், நீ யாருடைய மனவாட்டி, நீ யாருடையவன் கேட்டா நீ என்ன சொல்லணும்? நான் என் நேசருடையவள். அதே போல போவாச கூட பாருங்க. போவாஸ் ஒரு விசை ரூத் 2:5 வாசித்து பார்க்கும்போது, வயல் நிலத்தில் அவன் நின்று கொண்டு அவன் ரூத்தை அவன் பார்க்கிறான். அவன் யார் என்று அவனுக்கு தெரியல. அப்போ அந்த அறுப்புக்காரர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான், இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? யாருடையவள்? இந்த பெண் பிள்ளை யாருடையவள் அப்படின்னு. எனக்கு பிரியமானவர்களே, அதே போல ஒரு கேள்வி எழும்புகிறது. நீங்கள் யாருடையவர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க சொல்லலாம், நான் என் நேசருடையவர். ஹல்லேலூயா. ஆகவே மகிழ்ச்சியோடு கூட தேவன் உங்களை பார்க்கும்போது, உரிமையோடு கூட ஒரு ஓனர்ஷிப்போடு ஓனிங்க அவங்களை பார்த்து அவர் என்ன சொல்லுவார்? இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவள் என்று சொல்லி நம்மீது அவர் உரிமை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான உரிமை பாராட்டுறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது? இது வாடகைக்கு ஒரு பொருளை வச்சிருக்கிறது உடைய அது மகிழ்ச்சி தராது. ஆனா அது உங்களுடையதா மாறும்போது நீங்க தைரியமா சொல்லுவீங்க, இது என்னது, இது என்னுடையது அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். அதே போல கர்த்தர் உங்களை பார்த்து ஏதோ வந்துட்டு போற யாரோ அப்படின்னு இல்லை, பார்க்கும்போது நீ என்னுடையவள் சொல்ல முடியும். அந்த உரிமை நீங்களும் சொல்ல முடியும், நான் அவருடையவள் என்று உங்களால சொல்ல முடியும். சொல்லுவாங்க, இந்த வீடு வந்து நாங்க வாங்கியிருக்கோம், எங்களுடைய வீடு. சில பிள்ளைங்க சொல்ல, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க டாடி அப்படின்னு. அது என்னன்னா அந்த உரிமையில வர ஒரு மகிழ்ச்சி. வந்து என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி. இந்த ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிலத்தெல்லாம் அப்படி காண்பிச்சு, இந்த இத்தனை ஏக்கர் நிறைந்த இடம்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து நமது தாங்க ஐயா, நமது தான் அப்படின்வாங்க. அப்படின்னா நமது தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது அப்படி நம்மளுதுன்னு ஒண்ணு மாறிடுச்சுன்னா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மீது கை கூர்ந்து, நீ என்னுடையவள், நீ என்னுடையவள் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே உரிமையோடு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய. ஆகவேதான் லேவியராகமம் 20:26 அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. நான் பிரித்தெடுத்தது எதுக்குன்னா, நீங்கள் ஏதோ நீங்க எத்தனையோ தேவதை கும்பிட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறதுக்கு அல்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் போயிட்டு வருவாங்க. அவங்க வந்து காமன், அவங்க யாருக்குமே சொந்தமானவர்கள் அல்ல. ஆனா ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டு, ஆண்டவரே நான் உம்முடையவள் அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்கள் மேல மகிழ்கிறார், ஒரு உரிமையை கொண்டாடுகிறார், மாத்திரமல்ல பொறுப்படுகிறார். நீ என்னுடையவள், நான் பொறுப்படுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 6:19-20 வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் விலை கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்ப யாருடையவர்கள்? நான் என் நேசருடையவள். ஹல்லேலூயா. நேசருடையவள். ஆகிய உங்க மேல அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமை மாத்த, அந்த உரிமை நிமித்தம் உங்களை பார்த்தவர் மகிழ்கிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னுடையவள், ஏன் மக, ஏன் அப்படின்னு நம்மளை பார்த்து உரிமை பாராட்டுகிற ஒரு அன்பு. ஒரு விஷயம் பாருங்க, ஒரு தாயார் அவங்களுக்கு அவங்களுடைய மகன் பெரிய இடத்துல ஒரு இடத்துல டெப்டி கமிஷனரா அவர் ஆயிட்டார். ஆகவே அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஏன் மகன் இவ்வளோ பெரிய நிலைமையில வந்துட்டானே அப்படின்னு. யாரை பார்த்தாலும் சரி, எங்க போய் பேசினாலும் சரி, என் மகன் இந்த டெப்டி கமிஷனர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு 4 வாரத்துக்கு ஒரு தடவை என் மகன் இருக்கான்ல, இந்த டெப்டி கமிஷனர் இருக்கான்ல அப்படின்னு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா, டெப்டி கமிஷனர் இருக்கிறார், அது ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனா என் மகன், அது அந்த உரிமை, அந்த உரிமையில உங்களுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு பிரியமானவர்களை, உங்க மேல அவ்வளவு உரிமை வைத்திருக்கிறதுனால, அவர் உங்க மேல அன்பு பாராட்டுகிறதுனால, அவர் உங்களை பார்த்து மகிழ்கிறதுனால, நாம் ஒரு காரியத்தை செய்யணும், அவரை ஒரு காலமும் நம்ம அவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை நம்ம துக்கப்படுத்தவே சில நேரத்தில் நம்ம சில காரியத்திலிருந்து முறுமுறுக்கிறோம்,
நேரத்தில் அவர் மேல் நமக்கு எரிச்சல் உண்டாகுகிறது. அவரை நம்ம எந்த விதத்திலும் அவரை நாம் துக்கப்படுத்தவே கூடாது. ஏனென்றால் உங்களில் அவர் மகிழ்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. செப்பனியா 3:17 என்ன வாசிக்கிறோம்? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறார். ஏன் களி கூறுகிறார் என்றால், நீ என்னுடையவள். அந்த உரிமை, நான் உரிமை பாராட்டுகிறதுனால அவர் களி கூறுகிறாராம். ஏசாயா 62:5 நாம் வாசிக்கிறோம், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆகவே முதல் குறிப்பு என்ன? உங்க மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி எங்கே உண்டாகுகிறது என்றால், உரிமையின் நிமித்தம் ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. உரிமை நிமித்தம். ஏன்? என்னுடையவள், என்னுடையவள். நீங்களும் மகிழ்ச்சியோடு சொல்லலாம், என் நேசர் என்னுடையவள், என்னுடையவர் என்று நீங்கள் சொல்லலாம். நான் நேசருடையவள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆகவே கர்த்தரை நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. முறுமுறுப்புனால, அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போகிறதுனால, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவர் நம்மில் களி கூறுகிறார், மனமகிழ்கிறார். அதுதான் முதல் குறிப்பு. இரண்டாவதாக, நான் என் நேசருடையவள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்றால், உரிமை பாராட்டுகிற நேசம் அல்லது உரிமை பாராட்டுகிற அன்பை அது குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு உரிமை இருக்கிறது, ஒரு அன்புல ஒரு உரிமை இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உரிமையாக திட்டுனேங்க, நான் உரிமையாக கண்டிச்சேன்னு சொல்லுவாங்க. நான் உரிமையாக நான் வந்து சில காரியத்தை நான் சொன்னேன் அப்படின்பாங்க. அதுக்கு பின்பதாக என்ன இருக்குன்னா, அன்பு இருக்குது, ஒரு நேசம் இருக்குது. உங்களுடைய பிள்ளையை நீங்கள் என்ன பண்ணலாம்? உரிமையாக திட்டலாம். அன்புனால நீங்கள் திட்டலாம், என்ன வேணால் நீங்கள் செய்யலாம். உரிமையாக நான் செய்தேன், உரிமையாக நான் அதை பண்ணேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் மேலே அன்பு இருக்கிறதுனால அந்த உரிமையை நீங்கள் பாராட்டுகிறீர்கள். ஆமேன். ஆகவே அந்த உரிமைன்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரு நேச வைராக்கியம் இருக்குதுன்னு மறந்து போகக்கூடாது. ஒரு நேச வைராக்கியம். இப்போது என்னுடையவள் என்னுடையவன் அப்படின்னு வந்துட்டா அதில் வந்து எனக்கு தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை என்பது தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜெலஸ் லெவலில் ஒரு ஜெலஸ் லெவும் இருக்குது. புரியுதுங்களா? ஜெலஸ் லெவலில் ஒரு ஜெலஸ் லெவ் இருக்குது. ஜெலஸ் லெவ்னா வேறு ஏதாவது மேலே அன்பு, பாசம், நேசம் அப்படி திரும்பிச்சுன்னா அதில் என்ன வரும்? நிச்சயமாக ஒரு எரிச்சல் பைபிளில் போட்டிருக்கு. ஐ ஆம் அ ஜெலஸ் காட்னு ஆங்கிலத்தில் வாசிப்பீங்க. தமிழில் நான் எரிச்சல் உள்ள தேவனா இன்னமும் எரிஞ்செறிஞ்சு உள்ற தேவன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. எரிஞ்செறிஞ்சு உள்ற தேவன் இல்லை. உரிமை, ஒரு நேச வைராக்கியம். என்னுடையவள் என்னுடையவள். அவரை விட வேறு ஏதாவது மேலே உங்களுடைய நேசம் போச்சுன்னா அவருக்கு ஒரு நேச பொறாமை ஒன்று வந்துடும். வருமா வராதா? அது வந்துடும். அது உரிமையினால் வருகிற ஒரு காரியம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அந்த நேச அன்போடு கூட பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவள். நீங்கள் அந்த நேச அன்பில் அவரை பார்த்து சொல்லுகிறீர்கள், நான் என் நேசருடையவள் என்று நீங்கள் சொல்ல முடியும். இந்த நேசர் பிள்ளைங்களுக்கு இதில் கூட பார்க்க முடியும். அவங்க அப்பா அம்மா வந்து யாராவது வேறு ஏதாவது பிள்ளையை தூக்கிட்டா கூட சில பிள்ளைங்களுக்கு அதை தாங்கி கொள்ளவே முடியாது. அதுவும் பெற்றோர் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கும். அதில் ஒரு பிள்ளை ரொம்ப அப்பாவையோ அம்மாவையோ அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கான். மற்ற பிள்ளையை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிட்டா, அதை கொஞ்சம் பாராட்டிட்டா என்ன பண்ண முடியாது? தாங்கி கொள்ளவே முடியாது. அப்படியே ஒரு 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 பொறாமை வரும். எனக்கு பிரியமானது ஒன்றும் இல்லை, தப்பு கிடையாது. அது ஒரு நேச அன்பு. என்னுடையவன் என்னுடையவன். எனக்கு பிரியமானவர்களே, கணவன் மனைவிகிட்ட சொல்லவே வேண்டாம். அது நிறையவே நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதில் வந்து கேள்வியே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி மேலே எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? ஒரு உரிமை, ஒரு நேச, ஒரு வைராக்கியம் இருக்கும். என்னுடையவள் எனக்கு தான் அப்படின்ற ஒரு இருக்கும். அதில் வந்து ஒரு பொறாமை வரதான் செய்யும். அதே மாதிரி மனைவிக்கும் ஒரு பொறாமை வரதான் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு வேறு ஏதோ ஒரு ஆணை பார்த்து, இல்லை ஒரு ஒரு பெண் வந்து இன்னொரு ஆளை பார்த்து அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு அவங்ககிட்டயே இழின்னு பேசிக்கிட்டு இருந்தா புருஷனுடைய முகம் என்ன ஆகிடும்? அப்படியே மாறிடும். அப்போ மெதுவாக கூப்பிட்டு கேட்பாரு. என்ன சொல்லி கேட்பாரு? நான் உனக்கு நல்லா தெரியலையா? நான் நல்லா உனக்கு தெரியலையா? இன்னும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னும் அங்கேயே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. வரும். அது நேச்சுரல். கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, வரும். அதே போல் ஒரு கணவர் இருக்கார்,
அவங்க மனைவி இருக்காங்க, இல்லை மனைவி தூரத்துல இருந்து அப்படியே டார்கெட் பண்ணி பார்க்குறாங்கன்னு வச்சுப்போமே. சில பேர் அப்படியே அந்த ஸ்கோப்பில் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அப்படியே. அவங்க எல்லா இடத்துலையும் இங்கே பேசுகிற மாதிரி இருந்தாலும், கணவன் எங்கே இருக்காங்களோ இந்த இடத்துல ஒரு கை அப்படியே ஒரு கண்ணு தனியாக அங்கே போய் காக்கா கண்ணு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி ஒரு எய்ம் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் பல்ல காட்டி பேசிட்டா, வீட்டுக்கு வரும்போது என்ன இருக்கும்னா அக்கினியும் கந்தகமும் இருக்குமா இருக்காதா? அக்கினி கந்தகம். நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நிறைய அக்கினி கந்தகமாக இருந்தீங்களோ? அக்கினி கந்தகம் தான். உடனே சொல்லுவீங்க, என்ன பார்த்து பயம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவன் ஈன்னு பல்ல காட்டினீங்க வலிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் வந்து அது ஒன்றும் இல்லை, அது வந்து நேச வைராக்கியம். என்னுடையவள், என்னுடைய என்னுடையவன் அப்படின்ற ஒரு நேச வைராக்கியம். அதே போல் நம்முடைய தேவன், நீங்கள் அவரை பார்த்து இன்னைக்கு நீர் ஆண்டவரே நான் நேசருடையவள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவர் என்ன செய்வார்? அந்த நேச வைராக்கியத்தை உங்கள் மேலே அவர் செலுத்துவார், அதை அவர் வெளிப்படுத்துவார். எரேமியா 3:1 வாசித்து பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனாகிய கர்த்தருக்கு அவங்க உண்மையா இல்லையா? அந்த நாட்களில் அந்த உண்மை இல்லை. அவங்க என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவரை துக்கப்படுத்துகிற விதத்தில் ஆண்டவரை இவ்வளோ ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி தேசமாய் அவர்களை மாற்றி பெரிய நிலைமையில உயர்த்தி வைத்த போது, இவங்க வந்து மற்ற தேவர்களையும் மற்ற தேவதைகளையும் இவங்க போய் சேவித்தார்கள், நமஸ்காரம் பண்ணினார்கள், அவைகளை பின்பற்றினார்கள். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமை அதற்கு கர்த்தரை அலட்சியப்படுத்தினார்கள். அது நிமித்தம் கர்த்தருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்றாம். எரேமியா 3:1 அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்களோ வென்றால் அநேக நேசரோடு வேசிதனம் பண்ணினீர்கள். அநேக நேசர்கள், அதனால் வேசிதனம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் வைராக்கியத்தோடு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் யாத்திராகமம் 20:3 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே உரிமையோடு அந்த நேச வைராக்கியத்தோடு என்ன சொல்லுகிறார்? என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அது எதை குறிக்கிறது என்றால், காட் இஸ் அ பர்சன். ஏதோ ஒரு வல்லமை, ஒரு சக்தி வானத்தில் எங்கேயோ இருக்கிறாரு, ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. அவர் ஒரு நபரை போல இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உரிமையாய் அந்த நேச வைராக்கியம் உங்கள் மேலே இருக்கிறதுனால அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். எரேமியா 35:15 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனை தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் நடைகளை சீர்படுத்துங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் மற்ற தேவர்களை நீங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவள் என்று சொல்லும்போது, நான் என் நேசருடையவள் நீங்கள் சொல்லும்போது அந்த நேச வைராக்கியத்தை காண்பிக்கிறது. இப்போ நீங்கள் சொல்ல, நான் எங்கெங்க விக்கிரகத்தெல்லாம், நான் அப்படிலாம் கிடையாது, எனக்கு நாங்கள் எந்த விக்கிரகத்தையும் சேவிக்கிறது கிடையாது, கர்த்தர் தான் என்னுடைய தேவன் இன்னைக்கு சொல்லலாம். எனக்கு பிரியமானவர்களே, எழுத்தின்படி விக்கிரகம் உண்டு, இருதயத்திலும் நிறைய விக்கிரகங்கள் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. விக்கிரகம் என்ன சொல்லிட்டாலே, கர்த்தரை விட ஏதாவது மேலே உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நாட்டம், ஒரு பாசம், ஒரு அளவில்லாத அன்பை வச்சுட்டிங்கன்னா அது ஒரு விக்கிரமாக மாறிடும். ஒரு பெரிய ஒரு மனிதர் அவர் சொன்னார், எங்கள் அம்மாவை இங்கே நான் விக்கிரகமாக வச்சுருக்கிறேன். உண்மைதான், நேசிக்கிறாரு. அது அம்மான்ற பாசம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் என்னைக்கு நான் விக்கிரகமாக இங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டாருன்னா, இந்த இடத்துல யாருக்கு தான் முதல் இடம்? இருதயத்தில் கர்த்தருக்கு. அதை விட வேறு யார் வந்துட்டார்? பிள்ளையாக இருக்கலாம், உங்களுடைய மகனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவனாக இருக்கலாம், ஏதாவது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பண விஷயமா இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும் சரி, சிலர் பிள்ளைங்க மேலே அளவில்லாத அன்பு வைப்பாங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை விட யார் மேலே ரொம்ப அன்பு இருக்கும்? ஆமாம், சிலருக்கு அளவில்லாமல் கணவன் மேலே ரொம்ப ஒரு பயங்கர அன்பு வந்துடும். எது மேலே ரொம்ப அன்பு வைக்கிறீங்களோ அங்கே தான் சோதனையே வரும். எங்கே வரும்? அங்கே தான் சோதனையே வரும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் அந்த பிடுங்கி பார்ப்பார். அவர் தானே கொடுத்தார். கொடுக்கிறவரும் அவரே, பிடுங்கிறவரும் அவரே. கொடுத்துட்டு அவரை விட ஓஹோ நீங்கன்னா கொஞ்சம் பிடுங்கி பார்ப்பார், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. என்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்களே, நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கன்னா, அப்போ யார் விக்கிரகம்? எது ஆண்டவர் கொடுத்தாரோ அதை நீங்கள் விக்கிரகமாக மாற்றிட்டீங்க. பாருங்க, இந்த நம்ம ஆபிரகாமுக்கு அப்படி தான் ஒரு எண்ணம் இருந்தது. அவருடைய விக்கிரகம்லாம், எனக்கு ஒரு பிள்ளை வேணும். என்ன வேணும்? எனக்கு ஒரு மகன் வேணும்.
அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு பெரிய கேடகமும் அதுவும் இதுவா இருக்கிறேனே அப்படின்னார். ஆபிரகாமுக்கு அதெல்லாம் காதலே விழல. அதெல்லாம் என்ன பண்ணல? காதுல விழல. என்னத்த கொடுப்பீர்? என்னத்த நீர் கொடுப்பீர்? எல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? என் வேலைக்காரன் தான் அதெல்லாம் அனுபவிக்க போறான். அவன் தான் வாரிசா. அவனுடைய பிள்ளைங்க தான் எல்லாத்தையும் அனுபவிக்க போகுது. எனக்கு நீர் என்னத்த கொடுப்பீர்? நான் உனக்கு பெரிய மகிமையும் கேடகமும் அதுவா இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னபோது, ஆபிரகாமுக்கு அதில் என்ன இல்லை. அப்போ ஆண்டவர் நீர் எனக்கு பெரியவராக இருக்கிறீர், அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. நீர் என்னத்தை எனக்கு பிள்ளையே கொடுக்கல, நீ என்னத்தை நீ இவ்வளோ ஆஸ்தியெல்லாம் கொடுத்து என்ன பண்ண போறீர் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போதே அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு மகன் மேலே தான், வரப்போகிற பிள்ளை மேலே தான் இவன் பெரிய விக்கிரமாக வச்சுருக்கான். டெஸ்ட் எங்கே வந்ததுன்னா, எங்கே வச்சார் சோதிச்சார்? ஆமாம், நேராக சொன்னார். அவரை பார்த்து சொன்னார், உன் பிள்ளைய உன் நேச ஒரே மகனை என்ன பண்ணு, இந்த மலைக்கு கொண்டு வா, அங்கே அவனை எனக்காக தகன பலியாக கொடு. ஆபிரகாம் இருதயமே என்ன ஆகி போச்சு, அப்படியே கிளாஸ் பீஸ் மாதிரி உள்ளே உடஞ்சிருச்சு. சலார் அப்படின்னு உள்ள அப்படியே பீஸாக துக்குநூறாயிட்டார். ஆனாலும் டெஸ்ட்டு அங்கே வந்ததுனால அவர் அந்த சோதனையை என்ன பண்ணார், மேற்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு எது மேலே உங்களுடைய அன்பு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது மேலே நம்முடைய பாசம் இருக்குது, நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குது. அங்கே தான் நமக்கு டெஸ்ட்டை ஆண்டவர் நீட்டாக வைப்பார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு கணவன் போனேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பையன் போயிருப்பீங்க, அந்த பையனால் தான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கும். என்னுடைய இப்போ பிஸ்னஸ் சர்ச்சுக்கெல்லாம் வர டைமில் பிஸ்னஸ் டக்குன்னு லாஸ் வரும். அதில் தான் ஐயோன்னு உட்காந்துருவீங்க. படிப்பு கரெக்டாக அந்த எக்ஸாம் முன்னாடி ஜுரம் வந்துடும். ஏன் ஆண்டவர் எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அதான் ஏதாவது அவருக்கு வந்து அந்த நேச வைராக்கியம் அந்த அன்பு இருக்கிறனால, நீங்கள் எது மேலே ரொம்ப நம்ம அளவுக்கு மீறி ஒன்று மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அது விக்கிரகமாக மாறுது அப்படின்னு நீங்கள் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. என்னதான் கொடுத்தாலும் நீர் கொடுத்தீர், இது சந்தோஷம்ப்பா, உம்மை விட இல்லை ஆண்டவரே சொல்லிடணும். உங்களை விட ஒன்றும் கிடையாது ஊழியம்மா, சந்தோஷம், ஆனால் இது உம்மோட கிடையாது ஆண்டவரே, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்களை எவ்வளோ வெறுமையாக்குறீங்களோ, நான் என் நேசருடையவள், நான் தாய் தான், ஒரு தகப்பன் தான், நான் வந்து நான் ஒரு பிஸ்னஸ்மேன் தான், நான் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஆண்டவரே நான் நம்முடையவள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவருடைய இருதயம் அவ்வளவு குளிந்துரும். இங்கே இப்போ இருக்கிறத விட இன்னும் 10 மடங்கு அதிகமாகவே நம்பி கொடுப்பார். கொடுத்தாலும் என்னை விட்டு இவன் போக மாட்டான் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஆகவே சில பேருக்கு இன்னும் மற்ற விக்கிரகம்லாம் இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் அவங்களுக்கு விக்கிரகமாக இருக்கும். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத உறவில் தான் போய் சிக்கிக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லா வைராக்கியமாக இருந்த பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க போய் பார்த்திங்கன்னா இந்து பையனை போய் பிடிச்சிட்டு வரோம், இல்லை இந்து பொண்ணை போய் பிடிச்சிட்டு வரோம். அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த உலக நேசம் வந்து உள்ளே வந்துருச்சு. வேதம் சொல்லுது, எங்கே உலகத்தின் அன்பு இருக்கிறதோ அங்கே பிதாவின் அன்பு இல்லை. அப்போ அவர் அன்பை விட வேற ஏதோ ஒரு அன்பு, வேற ஒரு நேசம், வேற ஒரு வந்துருச்சு. அது வந்தனால அங்கே சோதனை வரும், அதனால முட்கள் வரும், அதனால வேதனை வரும். இவங்க அதனால கடந்து ஆண்டவருடைய சித்தத்தை தங்களுடைய சித்தத்துக்கு வளர்ச்சி இப்படியாவது கொண்டு வர்றதுக்கு போடாத ஃபாஸ்டிங் இல்லை, அவங்க போடாத ஜபம் இல்லை. ஆனால் அதில் என்ன இருக்குன்னா வேதனை தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா பெயின், சஃபரிங் இதுதான் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, சில பேருக்கு வந்து ஆண்டவரோட பணம் அல்லது ஆண்டவரோட மியூசிக், சில பேருக்கு மியூசிக் ஒரு வீக்னஸாக இருக்கும் பாருங்கள். அவங்க வந்து இங்கே வந்து எல்லாம் கைத்தட்டி நல்லா பாடிடுவாங்க எங்கள் சர்ச்சில், ஆமாம் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு. ஆனால் அங்கே போனால் அவங்க வந்து வேறு பாட்டுலாம் இருக்கும். சில பேருக்கு வந்து சில சினிமாலாம் இருக்கும். அது வந்து உன் இருதயத்தில் அது மேலே உன் நாட்டம் போகும்போதே ஒரு சின்ன ஒரு சேட்னஸ் உங்களுக்குள்ளே வரும், ஒரு துயரம் வரும். என்ன துயரம்னா, அது தேவன் துயரப்படுறாரு. உங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த ஆண்டோட பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா அந்த துயரம் வராமல் இருக்கவே இருக்காது. ஐ டெல் யூ தட். உங்களை அறியாமல் ஒரு சின்ன ஒரு சேட்னஸ் உங்களுக்குள்ளே வரும். அதையும் அவர் ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால, ஆவியானவர் ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால அவரை நம்ம அப்படி ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் நேரம் நீ அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுருவோம். அப்புறம் ரொம்ப குவைட்டாயிருவார். அப்புறம் நம்ம யோசிப்போம், ஏன் இவர் ரொம்ப குவைட்டாக இருக்கார், ஏன் அவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு, ஏன் ஆண்டவர் பேசவே மாட்டீங்களா, நானும் இப்போ ஜெபம் பண்ணுறேன்னு ஏன் உங்கள் பிரச்சனத்தை உணரவே முடியலன்னா நேசர் ரொம்ப துக்கமாக இருக்காருன்னு அர்த்தம். ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிறாரு.
ஆனால் ஒரு நாளில் நீங்களும் அவரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது இசப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அவ்வளோ அப்படி தேவ மகிமே இறங்கும், கப 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 கபன்னு. ஆனால் இப்போது நீங்கள் 1 மணி நேரம் அப்படியே கொட்டாய் விட்டு ஜோம் பண்ணுறீங்க. ஒரு பிரச்சனத்தையும் உணர முடியல, முட்டி மோதிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் கூட தாண்டலையே நம்ம ஜெபம் அப்படின்னு முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்டால் அந்த நேச வைராக்கியம் தணிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நாம் திரும்புவோம். சிலருக்கு ஒரு சினிமாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் அவரை விட ஒன்றை தூக்கி நீங்கள் மேலே வச்சுட்டிங்கன்னா அது விக்கிரகமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அது தள்ளப்படணும். அல்லேலூயா. அது உடைக்கப்படணும். ஆண்டவரே அவரை பார்த்து சொல்ல, நான் என்னுடைய நேசருடையவள். நமக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லிடுங்க, நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. வேற பெரிய நேச அன்போ தகதா அன்போ வேற எதுவுமே ஆண்டவர் யாருமே உமக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை இல்லை இல்லை. என்னைக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்களோ அவர் மகிழ்ந்து மகிழ்ச்சியாகி நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு மேலேயே அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தம். எதுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் அவர்கிட்ட தான் வந்தது. ஏதாவது நம்ம உண்டாக்கி இருக்கிறோமா? ஒன்றும் கிடையாது. எல்லாமே அவர்கிட்ட தான் வந்தது. போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். ஆகவே அவர்கிட்ட தான் எல்லாம் வந்துச்சு. அப்போ யார் தான் நமக்கு முக்கியம்? அவர் தான் முக்கியம். அவர் தான் சொத்து. யார் உங்கள் சொத்து? அவர் தான் உங்கள் பேங்க் பேலன்ஸு. அவர் தான் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் பங்கு. எல்லாமே அவர் தான் நமக்காக இருக்கும்போது நம்ம என்ன சொன்னால், என்னுடைய நேசருடையவள். ஹல்லேலூயா. 3வது வேகமாய் சொல்லுகிறேன். அடுத்தது, நான் என்னுடைய நேசருடையவள் என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்றால் அவருடைய உரிமையின் ஆளுகையை குறிக்கிறது. 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவதாக உரிமை பாராட்டுகிற மகிழ்ச்சி, இரண்டாவதாக உரிமை பாராட்டுகிற நேசம், மூன்றாவதாக அவருடைய உரிமை பாராட்டுகிற ஆளுகை. அவர் நம்ம மீது ஆளுகை செய்வார். உரிமை பாராட்டுறதுனால அவர் என்ன செய்கிறாரு? ஆளுகை செய்வார். அப்படின்னா நம்முடைய இஷ்டப்படி நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சிலதை அவர் கொடுப்பார், சிலதுக்கு அனுமதி கொடுப்பார், சிலதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஏன் கேட்டுட்டிங்கன்னா அது ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர் ஆளுகையில் இருக்கிறதுனால சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது போல் சில காரியங்கள் நடைபெறாது. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கோச்சிக்கக்கூடாது. அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அவருடையது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் வழி நடத்துவார், சில நேரத்தில் தடை செய்வார். என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். வழி வாசல் அப்படியே திறந்த வாசல், அல்லேலூயா. சில நேரத்தில் வாசலை பூட்டியும் வச்சுருவார். ஏன் நான் நினச்சேனே திறக்குமேன்னு பார்த்தேனே, திறக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் உங்கள் மேலே உரிமை பாராட்ட உங்களை கண்ட்ரோல் பண்ணுறார். ஆளுகை செய்கிறதுனால அவர் உங்களுடைய போக்கும் வரத்தையும் நீங்கள் உங்கள் டிசிஷனையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால சிலதை தடை பண்ணுவார், சிலதை திறப்பார். ஆகவே தடை பண்ணாலும் சரி திறந்தாலும் சரி அது நமக்கு ஆசீர்வாதம் என்பதை கடைசியில் தான் நம்ம புரிந்து கொள்வோம். அதனால 2 ஆசீர்வாதம் வருகிறதாம். முதலாவது, அது பெரிய ஒரு ஜெயம் வருகிறது. 2வது, அதனால ஒரு பாதுகாவல் நமக்கு வருகிறது. முதலாவதாக ஜெயம். உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 16 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பவுலும் சீலாவும் அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை? ஏசியாவில் போய் அவங்க தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும் என்று அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை. ஆசியா பட்டணங்களுக்குள்ள, மைசியா, அந்த பெருகியா, அங்கெல்லாம் போய் தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கணும் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்னாலே தடை பண்ணப்பட்டு. அப்போ ஆவியானவர் ஒரு இடத்துல பிரசங்கிக்கிறதுக்கு, சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணுறதுக்கு தடை செய்வாரா? உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொன்னார். ஆவியானவர் தடை செய்வாரான்னு கேட்டிங்கன்னா தடை செய்வார். சில இடத்துல தடை செய்யறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. ஆகவே தடை பண்ணிட்டார். ஆகவே பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்கன்னா, டோராஸ் அல்லது துரோவாகு தமிழில் அங்கே அவருக்கு வந்தார்கள். அங்கே வந்தபோது பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அந்த தரிசனத்தில் ஒரு நபர் வந்து அவர் இடத்துல வருந்தி கேட்டுக்கொள்கிறார், நீங்கள் மர்சதோனியா தேசத்துக்கு நீங்கள் வரணும், மேசிடோனியா நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்கிறத ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த இடத்துல ஏசியாவுக்கு போகக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாரு. ஆனால் இன்னொரு வாசலை திறந்து இங்கே போய் ஊழியம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, அங்கே சென்றார்கள். மாசிடோனியாவில் பிலிப்பு பட்டணம் என்று சொல்லப்படுகிற இந்த பிலிப்பு பட்டணத்தில் போய் அவர்கள் ஊழியம் செய்தார்கள்.
அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசைவு ஆண்டவர் கொண்டு வந்தார். லிதியாளை ஆண்டவர் தொட்டார். அந்த லிதியாள் அவள் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த பிலிப்பு பட்டணத்தில் முதல் ஆலயத்தை அங்கே ஸ்தாபிக்கும்படி ஆண்டவர் கிருபையை பாராட்டினார். இந்த பிலிப்பு பட்டணம் எங்கே இருக்குது தெரியுமா? யூரோப்பில் இருக்குது. இன்றைக்கி முதல் சர்ச்சு யூரோப்பில் உண்டானது என்றால் இங்கே இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்ததுனால தான் ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிற்று என்பதை மறந்து போகக்கூடாது. அதே பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிறைச்சாலையை தலைவனை ஆண்டவர் என்ன செய்தார்? தொட்டு ரட்சித்து முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளேயும் ஞானஸ்தானத்திற்குள்ளேயும் ஆண்டவர் வழி நடத்தினார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் இதிலிருந்து பார்க்கிறீர்கள் என்றால் ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்கிறார் என்றால் நமக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? அவர். இப்போ நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டீங்க, என்ன சொல்லிட்டீங்க? நான் என் நேசருடையவள் அப்படின்னு உங்கள் கை விட்டு கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஐயோ அர்த்த முடியாது. நான் நேசருடையும் சொல்லிப்பேன், ஆனால் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுவார்? நோ, நான் என்னுடைய நேசருடையவள், நான் என்னுடைய நேசருடையவள் வாயில் சொல்லிட்டீங்கன்னா, அப்படியா, உன் மேலே நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய ஆளுகையை உன் ஆசீர்வாதத்திற்கு நான் செலுத்துவேன். அல்லேலூயா. அது எதுவாக முடியும்னா அது எப்பவுமே ஜெயமாக தான் முடியும். பவுலுக்கு ஆசை தான், அங்கே போகணும், அந்த ஊரில் ஊழியம் செய்யணும், ஆஹா ஓஹோன்னு பெரிய திட்டம்லாம் போட்டாலும் ஆண்டவர் அங்கே தடை பண்ணிட்டு திடுக்குன்னு எங்கேயோ நினையாத ஒரு வழியில் கொண்டு போய் அங்கே பெரிய காரியத்தை செய்துட்டார். அப்போது பவுலையும் சீலாவையும் கண்ட்ரோல் பண்ணது யார்? ஆளுகை செய்தது யார்? ஆண்டவர் ஆளுகை செய்தார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆளுகை செய்யப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயம், உங்களுடைய வேலை விஷயம், அது என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு ஒன்றும் புரியலை. எனக்கும் நிறைய காரியம் இன்னும் புரியல, ஏன் ஏதுன்னு எனக்கு புரியலை. ஆனால் ஒரு காரியம் தெரியும், அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? நேர்த்தியாக செய்து அவர் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். இல்லது வேதனையாக கூட இருக்கும், ஆனால் என்ன நமக்கு புரியாது. ஆனால் அவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறார், அவர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். மாத்திரமல்ல, அவர் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா அதில் ஒரு பாதுகாவல் இருக்கிறது. அந்த நேசத்தில் ஒரு பாதுகாவல் இருக்கிறது. மத்தேயு 3:17 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பார்த்து என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரர். இயேசு பூமிக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாகவே நேசகுமாரர் தான், பிரவேசித்த பிறகும் நேசகுமார் தான். ஆகவே அவர் எப்பவுமே அவருக்கு நேசம் உள்ளவராக இருந்தபடியினால பிதாவாகிய தேவன் தன்னுடைய நேசகுமாரனை அவர் பாதுகாத்தாரா இல்லையா? பாதுகாத்தார். பாருங்க, அவர் பிள்ளையாக இருந்தபோது மத்திய 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது ஏரோது பிள்ளை ஆண்டானாகிய இயேசுவை கொலை செய்ய அவன் தீர்மானித்த போது ஆண்டவர் ஒரு தேவதூதன் மூலமாக யோசேப்புக்கு எச்சரித்து, நீ எழுந்து உன் பிள்ளையையும் அந்த பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நேசகுமாரன்னு சொல்லிட்டாலே அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அந்த அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம் நிறைவேறணும் என்பதற்காக அங்கே அவர் பாதுகாக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் நான் என் நேசருடையவள் அப்படின்ட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார், கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறாரு? ஆளுகை செய்து ஜெயத்தை கொடுப்பார். அடுத்த பக்கத்தில் நம்மை பாதுகாக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நான் என் நேசருடையவள் அப்படின்னீங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது யாருடைய பொறுப்பு? அவருடைய பொறுப்பு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உதாரணமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் மத்தேயு 18:10 வாசித்து பார்க்கும்போது அவர் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது ஒரு பயங்கர எதிர்ப்பு, சரியான எதிர்ப்பு. இங்கே ஊழியமே செய்ய முடியாது, இனிமேல் இங்கே மௌனமாக இருந்துக்கலாம், வாயை முடிக்கலாம், இங்கே ஊழியமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், அவரை பார்த்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர். அநேகர் இந்த பட்டணத்தில் எனக்கு இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் பயந்தார், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இங்கே நம்ம இது செய்ய வேண்டாம். ஆனால் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். இல்லை, நான் உனக்கு பாதுகாவலை கொடுப்பேன், நீ என்ன செய், தொடர்ந்து இந்த ஊழியத்தை இங்கே நிறைவேற்று, மௌனமாக இருக்காத. ஆகவே நான் என் நேசருடையவள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு அவருடைய உரிமையுடைய ஆளுகை உங்கள் மீது கர்த்தர் செலுத்த போகிறார். அல்லேலூயா. அது எப்படி முடிய போகிறது? ஜெயத்தோடு அது முடியும். அது முதல்ல நமக்கு ஒன்றுமே புரியாது, கடைசியில் தான் தெரியும். ஓஹோ, இதெல்லாம் வா, இதனால தானா அப்படி என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். மாத்திரமல்ல,
நமக்கு எதை அவர் செய்கிறாரு? நம்மை பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் உரிமையாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்க? நான் என் நேசருடையவள். அப்படி நீங்கள் சொல்லிட்டாலே 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உரிமையாக செய்ய போகிறார். முதல்ல என்ன செய்ய போகிறாரு? உரிமையாய் உங்களை பார்த்து மகிழுவார். இரண்டாவதாக உரிமையாய் உங்களை பார்த்து தமது நேசத்தை காண்பிப்பார். மூன்றாவதாக உரிமையாய் உங்களை ஆளுகை செய்ய போகிறார். அப்படி எழும்பி நிற்போமா ஆண்டவருடைய பிரசன்னத்தில்? ஹல்லேலூயா.